ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கறி மசாலா பொடி தான் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வாங்க என்னென்ன பொடின்னு பார்க்கலாம். நல்லா மணக்க மணக்க ருசியாக கமகமன்னு வாசத்தோடு நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் பொடி. மல்லி 1 கிலோ, வரமிளகாய் 1/2 கிலோ, கசகசா 150, பட்டை 50, மிளகு 50, கிராம்பு 10, கடல் பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அரிசி 50 கிராமு, சுக்கு 50 கிராமு, ஜீரகம் 100, கசகசா 50, அப்புறம் மல்லி போட்டு நல்லா கமகமன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கிறப்பவே நல்ல வாசனை வரும், கமகமன்னு வாசனையோட. இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மெல்லிசமான ஒரு மஞ்சள் கலரில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக வாசம் வர்ற போதே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலரில் வரும். அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார். அதுக்காக இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து கொட்டி வச்சிட்டோங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் 100 போட்டிருக்குறோம். 100 போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும்போது நல்லா பொரியிறப்பவே ஜீரகம் வறுத்து எடுத்துருக்குவோம். அதுக்கப்புறமா அதையும் வறுத்து எடுத்து கொட்டிட்டு, சோம்பு 150 போட்டிருக்குறோம். போட்டு நல்லா அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். என்ன தான் நம்ம பக்குவமாக வறுத்தே தான் அதனோட டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக அருமையாக இருக்கும். அதையும் வறுத்து எடுத்து கொட்டிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு 50 கிராம் சேர்த்திக்குவோம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்கு இந்த நம்ம ஒரு பொடி போட்டாலே போதும். 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாம்பார் தாளிச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 50 கிராம் மிளகு எடுத்து வறுத்து போட்டிட்டு, அப்புறம் பட்டை சேர்த்திக்கலாம். நீங்கள் அப்படியே கூட வேணுனாலும் சேர்த்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக நான் வறுத்து சேர்த்திக்கிறேன். நல்லா கமகமன்னு இருக்கும். வறுத்து அதை சேர்த்துனதுக்கப்புறம் 10 கிராம் கிராம்பு சேர்த்தி அதையும் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ நம்ம நட்சத்திரப்பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்தி அது கூட லைட்டாக வறுத்தா போதும், இல்லைன்னா கருகி போயிடும். அப்புறம் கசகசா அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும். வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு ஈரப்பதமாக இருக்கிறதுங்கிறனால நம்ம கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் போக வரைக்கும் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ட்ரைனஸ் கிடைக்கும். அப்போ தான் சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம உப்பை போட்டு அந்த சூட்லேயே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திக்குவோம். கருவேப்பிலை நம்ம வரன்னு இருக்கிறப்போ சேர்த்துனா தான் நல்லது. அதனால தான் நாங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து சேர்த்திக்குவோம். சாம்பார் பொடிக்கு நல்லா கமகமன்னு ஒரு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் சேர்த்துறோம். வரமிளகாய் வெயில் இல்லாததுனால நம்ம எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கிறோம். நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றி வறுத்துக்கலாம். வெயில் இருக்குங்கிறதுனால, வெயில் இருந்துச்சுன்னா காய வச்சு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். வெயில் இல்லாததுனால நாங்கள் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் வடை சட்டி ஹீட்லேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். வறுத்து சேர்த்திட்டு அரைக்கலாங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து இப்போ வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொண்டு போய் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இவ்வளோ நம்ம மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள்
நிறைய வந்து சேல்ஸுக்கு அரைக்கிறதுனால மிஷினில் கொடுத்து நாங்கள் அரைப்போம். அதுக்காக தான் பாக்கெட்டில் கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவோங்க. மிஷினில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அகலமான ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து கொட்டி ஆற வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு உருண்டையாட்டம் வந்துடும். ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கறி மசாலா பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய் இதுக்கெல்லாம் வேணும்னா உங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி சுவையான முறையில் அரைச்சி தர்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பவுடராக நைஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பரபரப்பு கூட இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கறி மசாலா பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி, ஊறுகாய் இதுக்கெல்லாம் வேணும்னா ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கும் வேணும்னா நாங்கள் அரைச்சி நல்லா சூப்பரான பார்த்திங்கன்னா நல்லா துண்ணூறு மாதிரி நல்லா நைஸாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கடையில் அரைச்சி கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து நம்ம சூப்பராக டேஸ்டான முறையில் நாங்கள் அரைச்சி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.